India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அவினாஷ், உன் கூட வாழ்ந்த, உன் கூட இருந்த அந்த சந்தோஷமான தருணங்கள் அதை நினைச்சு பார்க்கும் போதே மனசெல்லாம் பறக்குது. நேரம் போறதே தெரியாது உன் கூட இருக்கும்போது. நம்ம சந்தோஷங்கள் நம்ம வாழ்க்கையில யாரோட கண்ணு பட்டுச்சு அவினாஷ்? ஏன் நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டு போயிட்ட? ஹலோ மேடம், நான் கோமதி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் திவாரி பேசுறேன். சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க யார் பேசுறது மேடம்? நான் ரஜினி சர்மா, அவினாஷ் சர்மாவோட வைஃப். மேடம், அவினாஷ் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் சிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. என்ன? தைரியமா இரு, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லையே? என்னாச்சு டாக்டர் சார்? நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அவினாஷுக்கு ஒன்னும் ஆகலையே? ரத்தம் ரொம்ப போயிட்டதுனால எங்களால் அவரை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. ஐம் சாரி. இல்ல இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படி தனியா இருந்து அழுதுகிட்டே இருப்ப? சொல்றது கேளு, நீ என்னோட கிளம்பி கிராமத்துக்கு வந்துரு. நான் என்னோட ஒரே பையனை இழந்துட்டு தவிக்கிறேன். இதுக்கப்புறம் உன்னை இழக்க நான் விரும்பல. இல்லம்மா, இந்த வீட்டோட உங்க பையனோட நினைவுகள் கலந்துருக்குமா? நான் இந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயுமே வரமாட்டேன். அம்மாடி கரிஷ்மா, உன் ஃப்ரெண்டு நீதாம்மா நல்லா பாத்துக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாமா, நான் தான் அவ கூடயே இருக்கேன்ல. அது மட்டும் இல்ல, அவினாஷோட நஷ்ட ஈடும் நான் அவளுக்கு கூடிய சீக்கிரம் வாங்கி கொடுத்துடுறேன். சரி மருமகளே, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. நல்லா இருமா. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. உன்னை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. பாய் ஆண்டி. சரிடி, நான் இப்போ கிளம்புறேன். ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு. நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு.
சாரி, நான் கொஞ்சம் அவசரத்துல இருந்தேன். உங்களுக்கு அடி எதுவும் படலே? இல்ல இல்ல, எனக்கு அடி எதுவும் படல. எதுக்கு நீங்க சாரி கேக்குறீங்க? தப்பு என் கண்ணில் தான் இருக்கு, என்னால பார்க்க முடியாது இல்லையா? சோ சாரி. அப்போ வாங்க இங்க உட்காருங்க. நான் உங்க பிரசாதத்தை எடுத்து கொடுத்துட்றேன். இருங்க. ஆனாலும் நீங்க தனியா வந்திருக்க கூடாது. துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? நான் இங்க தனியா தான் இருக்கேன், யாரை கூட்டிட்டு வர முடியும்? இந்தாங்க உங்க தட்டு. வாங்க, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம், நானே தனியா போயிடுவேன். நீங்க போய் உங்க பூஜையை பண்ணுங்க. அட இதுல என்னங்க, என்னோட நம்பிக்கை சக மனுஷங்களுக்கு உதவுறதை விட பெரிய பூஜை எதுவும் இருக்காதுங்கிறது தான். அப்புறம் நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா ஒரு விஷயம் கேட்கலாமா? பரவாயில்ல, கேளுங்க. இந்த கண் பார்வை சின்ன வயசுல இருந்தே இப்படிதானா, இல்ல ஆக்சிடென்ட்ல ஏதாவது? சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், ஆனா அதுக்காக கடவுள் மேல எந்த கோவமும் இல்ல. சரி, அப்புறம் உங்க குடும்பத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்க? என்னோட மாமியார் ஒருத்தவங்க தான், அவங்க கிராமத்துல இருக்காங்க. என் புருஷன் என் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தாரு, அப்புறம் போய் சேர்ந்துட்டாரு. அப்புறம் சின்ன வயசுல இருந்தே அநாத ஆசிரமத்துல வாழ்ந்தனால அம்மா அப்பா பத்தி தெரியாது. ஓ, கேட்கும் போதே சங்கடமா இருக்கு. இப்ப பாருங்க, இப்படியே பேசியே எவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப பேசுறேன்னு நினைப்பீங்கல்ல? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் நான் உங்க பேரை கேட்க மறந்துட்டேன். ரஜினி சர்மா. ரஜினி சர்மா, உங்க பேரும் உங்களை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. நல்லது. அப்புறம் என்ன எல்லாரும் கௌதம்னு கூப்பிடுவாங்க, கௌதம் தீக்ஷித். நல்லா இருக்கு, நல்ல பேர். அது பேரை கேட்கும் போதே தோணுது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற கேரக்டர். நான் பாக்குற வேலையும் அந்த மாதிரி ஒரு வேலை தான். ஆர்கே பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனில டெவலப்பிங் மேனேஜரா இருக்கேன். அப்படியா? அந்த கம்பெனில தான் என் ஹஸ்பண்டோட ஆக்சிடென்ட் கிளைமோட ஃபைல் மாட்டிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அப்படின்னா உங்க வேண்டுதல இந்த பரமசிவன் கேட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஃபைல பாக்குறேன். என்ன ப்ராப்ளம் பாத்தறலாம். நல்லது, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ச்சே, அதெல்லாம் பரவாயில்ல. வாங்க ரஜினி. இந்தாங்க ஃபைல். சரி சரி, உட்காருங்க உட்காரு. நான் பார்க்குறேன். ரஜினி மேடம், சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனால் நான் வக்கீல் கிட்ட பேசுறேன், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். வக்கீல் சார். கௌதம் சார். அது வந்து வக்கீல் சார், ஒரு ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் கிளைம் விவகாரத்தில் நான் வந்து உங்களை மீட் பண்ணணும். இதை பாருங்க கௌதம், நான் வேற ஒரு கேஸ் விஷயமா லக்னோவை விட்டு வெளியே வந்திருக்கேன். 3 நாள் கழிச்சு நான் வந்துடுவேன். சரி பரவாயில்ல வக்கீல் சார், நீங்க வாங்க, வந்ததுக்கு அப்புறம். ஓகே ஓகே. அப்ப சரி ரஜினி மேடம், நான் இப்ப கிளம்புறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியுமே, பேச்சுலர் பையன், நானே சமைச்சதா சாப்பிடணும். சமையல் பண்ணலன்னா பட்னியோட தான் இருக்கணும். அட, நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்க சாப்பிட்டு போங்க. அட நீங்க வேற, உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அப்படியெல்லாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க சாப்பிட்டு போங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல, ஆனா நீங்க கட்டாயப்படுத்துறதுனால சரி சாப்பிட்டே கிளம்புறேன். அழகான பெண்களுடைய வேண்டுகோளை ஏத்துக்கணும். அவங்களோட வேண்டுகோளும் அவங்கள மாதிரி அழகானது. வாவ் வாவ், ரொம்ப நல்ல சமையல் பண்றீங்க. ரொம்ப நன்றிங்க ரஜினி மேடம். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன். உங்க கையில மேஜிக் இருக்கு. இவ்ளோ நல்ல வேலையில இருக்கீங்க, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணமா? அது என்னன்னா, இதுவரை எனக்கு ஒரு அழகான பொண்ணே கிடைக்கல உங்களை மாதிரி.
டயர்டா இருப்பீங்க. இன்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் லீவ். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்காக நான் சமைக்க போறேன். இல்ல வேண்டாம், நானே பண்ணிடுறேனே, வேண்டாம். அட டெய்லி நீங்க தான் பண்றீங்க. இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்க. உங்களுக்காக நான் இன்னைக்கு அருமையான சமையல் செஞ்சு சாப்பிட கொடுக்குறேன். அப்படியே இந்த இடத்துல உட்காருங்க. இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கணும். வாங்க. குட் கேர்ள். இங்கே உட்காந்துருங்க. ஹலோ. மருமகளே. அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருமா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ உங்க ஆசீர்வாதத்துல நானும் நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா அத்தை, நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்படியா? நல்லது. உடம்ப பாத்துக்க. சரிங்க அத்தை, பாத்துக்கிறேன். நல்லா இருமா. ரஜினி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு வக்கீல் சாரை பார்க்க போனோம். ஞாபகம் இருக்கு. வாங்க ரஜினி, நாம வந்தாச்சு. வாங்க, வக்கீல் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டோம். நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க எனக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்க. இப்படிலாம் பேசினா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. உங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இது கூட பண்ணலைன்னா எப்படிங்க? சரி வாங்க 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 ரஜினி மேடம், வாங்க இப்படி உட்காருங்க. அப்புறம் நான் வக்கீல் சாரை பார்த்தேன். அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதுக்குள்ள நீங்க ஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. பாத்ரூம் இந்த பக்கம் இருக்கு. வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். வாங்க. மே ஐ கம் இன் சார்? கம் இன். இதுல சுகர் போட்டிருக்கீங்க? ஆமா சார். சரி வாங்க. தேங்க்யூ சார். அண்ட் இதோ உங்க டீ, ஸ்பெஷல் டீ. டீ ரொம்ப நல்லா இருக்கு. நல்லது. இது உங்களோட ஃபேவரட்டான இஞ்சி டீ வேற. ஞாபகம் வச்சு ஆர்டர் பண்ணு. யாருங்க? யார் அது? கௌதம், காப்பாத்துங்க. என்ன எங்க இருக்கீங்க கௌதம்? என்ன நடக்குது உள்ள? கதவை திறங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யார் இங்க இருக்காங்கன்னு வந்து பாருங்க. கௌதம், வந்து பாரு. வா. திறங்க கதவை, இல்லைன்னா கதவை உடைக்க வேண்டியது இருக்கும். காப்பாத்துங்க ப்ளீஸ். ரஜினி பொறு. யாரும் இல்ல, அமைதியா இரு. இங்க நான் தான் இருக்கேன். இங்க நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருமே இல்ல. ப்ளீஸ்.
You cheater. என்ன பண்ணிட்ட நீ? என்ன துரோகம் பண்ணிட்ட எனக்கு. இப்ப பாரு, நான் உனக்கு அகைன்ஸ்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் உன்னை சும்மாவே விட போறதில்ல. நீ பாத்துக்கிட்டே இரு. டேய், நீ வசமா மாட்டிக்கிட்டு இருக்கடா. காப்பாத்துங்க. ரஜினி ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா, இல்லைன்னா நான் மாட்டிப்பேன். நீ ரொம்ப அழகா இருந்தியாதான் என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் பண்ணது தப்புதான். நான் உனக்கு பண்ணிருக்கிறது பெரிய துரோகம் தான். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி இப்பவே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப மோசமான ஆளுதான். நீ என்ன அடிச்சிரு. அடி அடி அடி, இன்னும் நல்லா அடி. நான் சொல்றேன்ல, கதவை திறங்க. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ரஜினி. கதவை திறங்க. இதை பார்த்து எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ். மாட்டி விட்டுறாத ப்ளீஸ் ப்ளீஸ். என்னாச்சு மேடம்? ஏன் இவ்வளவு சவுண்டா கத்திட்டு இருந்தீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது என் பொண்டாட்டி. வழக்கமா டிப்ரெஷன்ல இருந்தா இப்படிதான் கத்துவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லையா ரஜினி? ஒன்னும் இல்லை, நீங்க கிளம்புங்க. போலாம். ரஜினி ரொம்ப தேங்க்ஸ் ரஜினி. இப்பெல்லாம் ஊர்ல எல்லா இடத்துலயும் நம்பிக்கை துரோகம் அதிகமாயிடுச்சு. ரஜினி கிட்டையும் அப்படித்தான் கௌதம் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான். அவகிட்ட வக்கீல சந்திக்கிறதா சொல்லி கூட்டிட்டு போய் அவளோட மானத்தோட விளையாடுறதுக்கு அவன் சதி திட்டம் போட்டிருக்கான். அதுல அவன் ஜெயிக்கவும் செஞ்சிருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்லி ரஜினி வாயையும் அவன் அடைச்சிட்டான். பாவம் அந்த அப்பாவி ரஜினி. தன்னோட மானம் போனதுக்கு அப்புறம் என்னன்னு அவ வெளியில சொல்லுவா. அவ எல்லாரும் முன்னாடியும் அமைதியாயிட்டா. இந்த கௌதம் நிஜமாவே கண் பார்வை இல்லாத ரஜினியை கல்யாணம் பண்ணிப்பானா? இல்ல ரஜினி அமைதியா இருந்தது தப்பாயிடுச்சா? வாங்க பார்க்கலாம். நான் நாளைக்கே உங்க கேஸோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறேன். நீங்க நம்பிக்கையோட இருங்க. சரி வக்கீல் சார், நல்லது. அப்புறம் வக்கீல் சார், நாங்க ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சோம். இன்சூரன்ஸ் அமௌண்ட் தோராயமா எவ்வளவு கிடைக்கும்? இத பாருங்க கௌதம், ஆக்சிடென்ட் ஆன சமயத்துல அவினாஷோட வயசு 32. சரி. வாங்கிட்டு இருந்த சம்பளம் 50,000 ரூபா. இது போக பிடிப்பெல்லாம். இப்போ இதை வச்சு எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் 2.5 கோடி ரூபாவா? அப்ப சரி வக்கீல் சார், நாங்க கிளம்புறோம். ஹலோ, ராஜேந்திர சுக்லா ஸ்பீக்கிங். வீட்டுல இருக்கிற எல்லா நகைங்க எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா சுட்டு பொசுக்கிடுவேன் பாத்துக்க. போதும் கரிஷ்மா, நான் என்னோட வீட்டு சாவியை உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கனால நீ எப்ப வேணாலும் வந்து என்ன இப்படி மிரட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் சினிமா ஃபீல்ட்ல ஜாயின் பண்ணு. 5 வருஷமா பார்த்துட்டு இருக்க உன்னை. நீ என்னதான் வாய்ஸை மாத்தி பேசினாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் சரி, நிச்சயமாவே உன்னை வந்து யாராவது உன்னை கன் பாயிண்ட்ல மிரட்டினாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவ? கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கடவுள் அவங்களோட 6th சென்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சிருக்காரு. அதனால வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்க யாருன்னு அப்படிங்கறத மத்தவங்களை விட நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் ஒரு விஷயம், நான் ஒரு அட்வொகேட் கிட்ட பேசியிருக்கேன். உன் ஹஸ்பண்ட் செட்டில்மெண்ட் விஷயமா 2 நாள்ல பார்க்க போறோம். வேண்டாம் வேண்டாம், இப்ப அதுக்கான தேவை எதுவும் இல்ல. கௌதம் என்ன ஒரு வக்கீல் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. வக்கீல் சாரும் அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. கௌதமா? யார் கௌதம்? என் புது ஃப்ரெண்டு. ரஜினி, நீ வீட்ல தனியா இருக்க, உன்னால பார்க்கவும் முடியாது. எனக்கு பயமா இருக்குடி, உன்னை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா? இல்ல இல்ல கரிஷ்மா, கௌதம் அப்படிப்பட்டவர் இல்ல. அப்படின்னா எப்படிப்பட்டவரு? எனக்கும் தான் சொல்லுங்களேன். ஹாய், ஐ எம் கௌதம். நீங்க? என் நேம் கரிஷ்மா டாக்கூர், ரஜினியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போட வேண்டியது இருக்கும். இப்பவே போடுறேன். என்னடி இது, அதுக்குள்ள இவ்ளோ க்ளோஸ் ஆயிருக்கீங்க?
உன் வீட்டு கிச்சன் வரைக்கும் போறாவ? கரிஷ்மா, எப்போ ஒருத்தர் உன்னோட கஷ்டங்களை மனசால பார்க்க ஆரம்பிக்கிறாரோ, எப்போ க்ளோஸ் ஆகுறாருன்னு தெரியவே தெரியாது. ரஜினி, நம்ம கிட்ட யாராவது இப்படி க்ளோஸ் ஆகுறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது முக்கியம். இதோ உங்களுக்கான சூடான ஸ்பெஷல் இஞ்சி டீ. இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. அப்புறம் கரிஷ்மா மேடம், எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல, நீங்க ரஜினியை எனக்கு எதிராக திசை திருப்புறீங்க. உங்களுக்கு என்ன தோணுது தோணலங்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சரி, நான் இப்ப கிளம்புறேன். அட கரிஷ்மா, நான் பேசினதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பணும், அதான் கிளம்புறேன். அவ எப்பவுமே இப்படி பரபரப்பா தான் இருப்பா. நான் ஹெல்ப் பண்றேன். ரஜினி, இன்னும் நீ என் மேல கோவமா இருக்கியா? இங்க பாரு, அன்னைக்கு நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு ரஜினி, ப்ளீஸ். கொன்றுவா உன்னை. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? கதவை தர. உன்னை கொல்லாம விட மாட்டேன். தர தர கதவை. யார் இது? கொன்றுவா உன்னை. சொல்றல, கதவை தர. தரங்கறல. கொன்றுவா உன்னை. சீக்கிரமா வந்து கதவை தர. தர கதவை. உன்னை கொல்லாம விட மாட்டேன். தர கதவை. தர. யார் இது? தர கதவை. யார் இது? சாக போற நீ. ஹலோ, சொல்றல, கதவை தர. கௌதம், கௌதம், நீ ப்ளீஸ் சீக்கிரம் வீட்டுக்கு வா. கதவை தர. மிரட்டுறாங்க, யாரோ வெளியே நின்னு என்ன மிரட்டுறாங்க. நீ இன்னைக்கு சாக போற என் கையால. வந்து கதவை தர. ஒன்றுவன். கதவை தர. வா. அட கடவுளே, சீக்கிரம் வா. என்ன? இல்ல, நான் கதவை திறக்க மாட்டேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. ரஜினி, நான் தான் கௌதம். கதவை தர. ரஜினி, நான் தான். என்னாச்சு? கௌதம், 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 என்னை எப்போ தனியா விட்டுறாத. என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க அவங்க என்ன கொன்றுவாங்க போல இருக்கு. நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ், என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. அமைதியா இரு. நான் தான் வந்துட்டேன்ல. ஒன்னும் ரிலாக்ஸ். ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை. ரிலாக்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேற என்ன, நீ எதுக்காக அனுப்புனியோ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தூங்கிக்கிட்டு இருக்கேன் பேபி. எங்க தூங்கிட்டு இருக்க? ஹால்ல தான். வேற எங்க? அப்ப அவ அவளோட பெட்ரூம்ல தூங்குறா. அப்படியே தூங்கிட்டே இருக்காத. எந்த வேலையை செய்ய சொன்னனோ அந்த வேலையை செய்ய. பணத்தை புடுங்கணும், சரியா? கண்டிப்பா பண்ணிடுறேன். அப்ப சரி கேளு. நீ உன் வேலையை பாரு. நான் இப்ப போனை வச்சிடறேன், இல்லைன்னா அவன் முழிச்சிருவான். ஓகே, பாய். நீயா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு யார் உனக்கு ஃபோன் பண்ணது?
யாரும் இல்லை, அது வந்து பர்சனல் மேட்டர். என்கிட்ட சொல்லக்கூடாதா? சரி சொல்கிறேன் கேளு. அது நான் என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக கிராமத்தில் சொந்தமாக இருந்த இடத்த அடகு வச்சுருந்தேன். 5%க்கு 10 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன். இப்போ அந்த ஆள் தான் ஃபோன் பண்ணான். பணத்தை சீக்கிரம் கொடுக்கலைன்னா நிலத்தை பிடிங்கிருவேன்னு சொல்லி மிரட்டுறான். கௌதம், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காம்பன்சேஷன் அமௌண்ட் கிடைச்ச உடனே நான் உனக்கு இன்ட்ரெஸ்டோட 10 லட்சம் தரேன். ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் எப்படி பணத்தை வாங்குறது? அது சரி வராது. கௌதம், இது உன்னோட ப்ராப்ளம் மட்டும் இல்லை. நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம். உன்னோட ப்ராப்ளம் இப்போ என்னோட ப்ராப்ளமும் தான். அது சரிதான். ஆனால் 2 மாதம் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு நான் கொடுக்கலைன்னா ஏதாவது பிரச்சனையை இழுத்து விட்டுருவான். சரி, நாளைக்கு நான் உனக்கு 1 லட்ச ரூபாய்க்கான செக் தரேன். சரி. Come on my love. இத பாரு, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. வாவ், வெரி நைஸ். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல எனக்கு பர்த்டே வருதுன்னு? இன்னும் தேவைப்படும் எனக்கு. நான் தான் இருக்கேன்ல, இனிமே பாரு பணம் கொட்டும். ஓ சூப்பர். வா வா வா. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நாம அவ வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருந்தோம்ல, அதுல அவ பயந்துட்டா. என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? கௌதம், கௌதம், என்னால நீ இல்லாம இருக்க முடியாது கௌதம். என்னால தனியா இருக்க முடியாது. இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். இந்தாங்க ரஜினி மேடம், முழுசா 2.5 கோடி ரூபாய்க்கு செக்கு. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. என் மானத்தை காப்பாத்திட்டீங்க வக்கீல் சார். நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன், ரஜினிக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதோன்னு. இதுக்காக நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. சரி. அப்புறம் என் ஃபீஸை பத்தி நீங்க ரஜினி மேடம் கிட்ட சொல்லியிருக்கீங்க இல்லையா? சார், 4 லட்சம் நான் இப்பவே தரேன். நான் ஃபில் பண்றேன், கொடு. ரஜினி, இங்க அவ்வளவுதான். இந்தாங்க வக்கீல் சார் உங்களோட செக். தேங்க்யூ வக்கீல் சார், தேங்க்யூ ஸோ மச். இதையும் உள்ள வச்சிருங்க. வாங்க ரஜினி. நன்றி சார், ரொம்ப நன்றி. நல்லது, வாங்க. ரஜினி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரியா? நீங்க எங்கே நில்லுங்க. சரி. தேங்க்யூ அண்ணாமலையாரே. வக்கீல் சார், என்னோட கமிஷன் எப்போ கிடைக்கும்? நாளை கழிச்சு ரஜினி மேடம் உடைய செக் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. அப்ப சரி வக்கீல் சார், போலாமா? சரி. மருமகளே சொல்லு, எப்படி இருக்க? வணக்கம் த. ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. அப்படியா? அப்ப இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. 2.5 கோடி கிடைச்சிருக்கு. என்ன 2.5 கோடியா? இது ரொம்ப பெரிய தொகை மருமகளே. பத்திரமா வச்சுக்க. அப்புறம் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த காலத்துல பணத்துக்காக உயிரே எடுத்துருவாங்க. சரி. வேற ஏதாவது விசேஷமாமா? இல்ல. சரிங்க த, நான் வச்சிடுறேன். நல்லா இருமா, நல்லா இரு. இதோ உங்களுக்காக ஜில்லுன்னு ஜூஸ். இந்தாங்க. தேங்க்யூ. கௌதம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்கும்னு தோணுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லுக் ரஜினி, உனக்கே தெரியும்ல எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு. நான் அந்த கடன் எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. கௌதம், உன்னோட கடன் எல்லாம் நான் பாத்துக்கிறேனே. எனக்கு சொந்தமானதெல்லாம் உனக்கும் தானே சொந்தம்.
சரியா தான் சொல்றேன். ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ. கௌதம், யார் இங்க இருக்காங்க? ரஜினி, உன் வீட்ல பட்ட பகல்லையே திருட புகுந்திருக்கான். அவ கௌதம் சார கயரால கட்டி போட்டிருக்கான். உன் வீட்ல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கான். கரிஷ்மா, நீ எப்ப இங்க வந்த? இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்க தான் வந்தேன். இதோ பார்த்துட்டேன். நான் கிளம்புறேன்னு. எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகும். ஓகேவா? பாய். போயிட்டு வரேன். கௌதம், இதோ இருக்கேன். என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஒன்றும் இல்லை, நீ உட்காரு. அப்படியே சும்மா தான் வேலையை பற்றி வீட்டை பற்றி சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம். கௌதம், ஃபோன் எடுக்க வேண்டியது தானே? அவசியம் இல்லை. இப்போ ஒரு முக்கியமான வேலை உன் கூட பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணலாமா? அவட என்ன பண்றது? அட்டி வாங்க போறான் அவன் என்கிட்ட. அவனுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை என்னோட பிறந்த நாள்னு. ராத்திரி ஆயிடுச்சு, என் காலம் அட்டன் பண்ணல, என்னை பார்க்கவும் வரல. அவனை என்ன பண்ற பாரு. யார் ஃபோன் பண்ணது? நீ ஏன் அந்த ஃபோன் எடுக்கல? அது அந்த பிரதாப் தான். அது அவன்தான் கடன் வாங்கியிருந்தல்ல. ஆனா அவன் ஏன் உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கான்? நீ தான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டியே. ஆமா, ஆனா நீ இப்ப அவனை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? அதுக்கு பதிலா இந்த நேரத்துல நம்ம பண்ண வேண்டியதை பத்தி பேசலாமே. கௌதம், இங்க என்ன நடக்குது? கரிஷ்மா, இங்க எதுக்காக வந்த? கையை விடு. கௌதம், இங்க என்ன நடக்குது? அத பத்தி உனக்கு என்ன? துரோகி, லவ் பண்றது என்ன? நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. நான் இங்க உன்னை பணத்தை கறக்கிறதுக்கு மட்டும் தான் அனுப்புனேன், அவ கூட படுக்கிறதுக்கு இல்ல. உனக்கு தான் பணம் கிடைச்சிட்டு இருக்குல்ல, உனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு நீ வேணும். கரிஷ்மா வேண்டாம். அதனால இன்னொருத்திக்கு நான் உன்னை விட்டு தர மாட்டேன். கரிஷ்மா, அந்த ரஜினிய சும்மா விட மாட்டேன். ஒண்ணு அவ உயிரோட இருக்கணும், இல்லன்னா. கரிஷ்மா, கரிஷ்மா, கரிஷ்மா நில்லு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன் பாரு. உயிரோட விட மாட்டேன். கண்ணியமா இருப்பேன்னு பார்த்தா கள்ள தொடர்பு கேக்குதா உனக்கு? ப்ளீஸ் என்ன கொன்னுடாத, என்ன கொன்னுடாத. நீ இன்னைக்கு செத்து தாண்டி ஆகணும். எங்க தப்பிச்சு போக பாக்குற? என்கிட்ட இருந்தே தப்பிச்சிருவியா நீ? இல்ல ப்ளீஸ் என்ன விட்டுரு. உன்னை கொன்னாதான் எனக்கு சந்தோஷம். ஆனா என் மேல என்ன தப்பு இருக்கு? என் மேல இறக்கம் காட்டு ப்ளீஸ். ஏமாந்தது என்னமோ நான் தானே, இழந்ததும் நான் தான். எல்லாத்தையுமே இழந்துட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுரு. நான் இந்த ஊரை விட்டு என்னோட கிராமத்துக்கே நிரந்தரமா போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன கொன்னுடாத. ஆனா நீ செத்துதான் ஆகணும். இல்ல இல்ல வேண்டாம். உன்னை உயிரோட இருக்க விட மாட்டேன்டி. வேண்டாம். கரிஷ்மா, கரிஷ்மா, என்னாச்சு கரிஷ்மா? ஏதாவது பேசு. கரிஷ்மா, 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 கரிஷ்மா,
கரிஷ்மா, கௌதம், கௌதம், கௌதம் எங்க இருக்க நீ? கௌதம், இல்ல இது போய் நான் ஒண்ணு அவ கழுத்தை நெரிக்கல. அவதான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா. ஆனா நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அவளை அப்படி தள்ளி விட்டேன். நிறுத்து. அப்ப யார் அவ கழுத்தை நெரிச்சது? போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவளுடைய மரணம் மூச்சு திணறலால ஏற்பட்டிருக்கு. உங்க 2 பேரை தவிர வேற யாரெல்லாம் அங்க இருந்தாங்க? கௌதம், நான் அவனுக்கு குரல் கொடுத்தேன். ஆனா அவன் பதிலே பேசல. அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கௌதம் எங்க இருப்பான் இப்போ? எனக்கு தெரியாது. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே, அவனை பத்தியோ இல்ல அவன் போட்டோவோ? இல்ல சார், என்னால பார்க்க முடியாதப்போ நான் அவன் போட்டோ வச்சு என்ன பண்ணுவேன்? ஆனா அவனோட வயசு 30ல இருந்து 35க்குள்ள இருக்கும். அப்புறம் அவன் ஆர்கே பேங்க்ல இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறான். அதிகமா அவனை பத்தி எதுவும் தெரியாது. அப்புறம் நான் அவனோட தோல் வரைக்கும் உயரமா இருப்பேன். வேற யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா அவனை பார்த்தவங்க? ராஜேந்திர சுக்லா அட்வொகேட். அவர்கிட்ட இவன் தான் என்ன கூட்டிட்டு போனான் என்னோட ஹஸ்பண்டோட இன்சூரன்ஸ் கிளைம் விஷயமா. கூட்டு போங்க இவள. அப்புறம் இவ வீட்டு மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஹலோ, சார், அது வத்து பெட்டி இருக்கா? நான் என்ன பெட்டி கடையா வச்சிருக்கேன்? போடா இங்க இருந்து. ஓகே சார், எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல, ஒரு விஷயம் புரியல, இங்க எதுக்காக காவல் காக்குறீங்க? கொலை நடந்திருக்கியா இங்க? போயிடு இங்க இருந்து, இல்லனா நீ உள்ள போய் வேண்டியது இருக்கான். போயா. சரி சார். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு அவனை பத்தி எதுவுமே அதிகமா தெரியாது. அவன் எனக்கு கிளைண்ட்ஸ் கொடுப்பான், நான் அவனுக்கு அதுக்கு உண்டான கமிஷனை கொடுப்பேன். அவ்வளவுதான் சார். பேங்க்ல இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. கௌதம் 4 மாசத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டானா. நாங்க வீட்டுக்கு போய் பார்த்ததுல அவன் வீடு பூட்டி இருக்கு சார். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. இது கௌதம் வீடு தானே? ஆமா, இது கௌதம் வீடு தான். ஆனா ரொம்ப நாளாவே பூட்டி கிடக்குது. அந்த பையன் எனக்கு 20,000 ரூபாய் பணம் தரணும். ஆனா என் கண்ணிலே பட மாட்டேங்கிறான் அவன். நீங்க அவனை கொஞ்சம் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். சரியா? சார், இத பாருங்க, கௌதம்ங்கிற பேர்ல 4 சஸ்பெக்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இதுல குற்றவாளி கௌதம் யாருன்னு எப்படி நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? சார், நான் அவனோட வாய்ஸை வச்சும் கண்டுபிடிப்பேன். அப்புறம் அவன் உடம்புல வர ஸ்மெல்லும். எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த பொண்ணு யார் பக்கத்துல வராளோ அவங்க தன்னோட பேரையும் அவங்க அப்பா பேரையும் சொல்லணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ரஜினி. கௌதம் சிங், அப்பா பேரு விஜய் சிங். பேர் சொல்லு. கௌதம் குமார், அப்பா பேர் ராகவ் குமார். சொல்லு. கௌதம் ராம், அப்பா பேரு கமல் ராம். பேர் சொல்லு. கௌதம் யாதவ். இல்ல சார், இவங்கள யாரும் இல்ல. யோ, பார்த்து போக மாட்டேன். சாரி சார். இது சார், இது அந்த கௌதமோட குரல் தான். அவன் இங்க எங்கேயோ தான் பக்கத்துல இருக்கான். ஆமா. போய் தொலை. ஏய், பிடிங்க அவனை. நில்லு.
இத பாரா, ஒழுங்கா அடி வாங்காம எல்லா உண்மையும் கக்கிடு. இல்லனா உன்னை தலைகிழ கட்டி தொங்க போட்டு எல்லா உண்மையும் வாங்க வேண்டியது இருக்கும். பேசுடா, பேசு. நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே நான் கரிஷ்மா சொல்லி தான் பண்ணேன். அவ தான் எனக்கு சொன்னா ரஜினிக்கு நிறைய பணம் வர போகுதுன்னு. என்ன அவகிட்ட ஃப்ரெண்டாக சொன்னா. நான் வேணும்னே தான் கோயில்ல இவன் மேல இடிச்சேன். அப்புறம் அவளோட அழகுல மயங்கி எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என் புத்தியே கெட்டு போச்சு. அட்வொகேட் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு பதிலாக கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்க வெயிட்டர் டீ கொண்டு வந்து கொடுத்தான். நான் அந்த டீல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டேன் சார். அப்புறம் இவ அத குடிச்சிட்டு மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் நான் அவளை கெடுத்துட்டேன் சார். அதுக்கு கரிஷ்மாவை ஏன்டா கொன்ன சொல்லு. கரிஷ்மா ரொம்ப பிடிவாதக்காரி. அவ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டான். நான் பண்ணதுல அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவளை கொல்ல வேண்டியதா போச்சு. நான் தான் அவளை கொன்னேன். அப்படி அவளை கொன்னாதான் எல்லா பழியும் இவ மேல விழும் பார்த்தேன். நான் ஒரு நாள் ரஜினி வீட்டுல இருக்கும்போது நான் இவ கூட இருக்கிறத அவ பார்த்துட்டான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இடிச்சு கீழே விழுந்தா. அப்பதான் பார்த்தேன் அவ தலையில இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்தது. அவ செத்துட்டதா எனக்கு தோணுச்சு. ஆனா அவ உயிரோட இருந்தா. அதுக்கப்புறம் நான் அவளை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் அவ செத்து போயிட்டா. நானும் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். ரொம்ப பண்ணிருக்கடா நீ. வாழ்க்கை பூரா நீ ஜெயில இருக்க போறடா. வாடா. ஒரு நிமிஷம் சார். ரஜினி ரஜினி என்ன மன்னிச்சிரு. நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க நீ எனக்கு. நீ பண்ண காரியத்தினால இனிமே நான் யார் கூட பழகினாலும் எனக்கு அவங்க மேல சந்தேகம் தான் வரும். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொந்தம்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அசிங்கமா இருக்கு என்ன நினைச்சாலே எனக்கு. நான் ஏன் முதலே உன்னை புரிஞ்சுக்காம போனேன்.